கிளாஸில் ஃபைன் சிக்னல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஐ மீன் ஒரு சிஸ்டத்தில் வந்து மோர் தென் ஒன் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, மோர் தென் ஒன் அன்பட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா there is a possibility for fine signal. Okay, I mean ஒரு எலக்ட்ரான் கேன் கப்புள் வித் another எலக்ட்ரான், அதை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி சிஸ்டத்தில் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, you will get n number of parallel electrons இருந்துச்சுன்னா you will get n number of fine signals கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் mn2 ப்ளஸ்னா we have a 5 unpaired electrons இருக்கும். ஸோ 5 unpaired electron என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 5 ஃபைன் சிக்னல்ஸ் கொடுக்கும், ஃபைன் சிக்னல்ஸ். ஓகே, ஐ மீன் ஹைப்பர் ஃபைனாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் சொல்கிறது இந்த சிஸ்டம். ஸோ உனக்கு வந்து எக்ஸாம்பிளில் எக்ஸ்க்ளூசிவாக ஃபைன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா we may not bother about the number of நியூக்ளியான்ஸ். ஓகே, நியூக்ளியான்ஸை பற்றி நம்ம worry பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் ஃபைன் சிக்னல் என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஹைப்பர் ஃபைன் சிக்னல் என்னன்னு பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான், ஐ மீன் unpaired electron can couple with the nucleon with non-zero nuclear spin. Okay, அப்படி இருக்கிறதுக்கு போது நம்ம எப்படி ஸ்பிளிட்டிங் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம எப்படி ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா, கடைசியாக நம்மளுக்கு ஒரு, அதாவது நம்ம 3 சிஸ்டம் பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான் கேன் கப்புள் வித் ஒரு ப்ரோட்டான். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். And this is the possibility of the splitting. This is before magnetic field. This is a magnetic field apply பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும். Then magnetic field apply பண்ணதுக்கு அப்புறம் hyperfine splitting நடக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், பட் we will get 2 signals. 2 சிக்னல் கொடுக்கும். அதுக்கான காரணம் hyperfine splitting. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், பட் இட் கேன் கப்புள் வித் 2 ப்ரோட்டான்ஸ். 2 ப்ரோட்டானாக கப்புள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா வில் கெட் 3 சிக்னல்ஸ், 3 கிடைக்கும். ஸோ அதுக்கான சிஸ்டம் வந்து இதுதான். H2 ப்ளஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி சிஸ்டம். ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரான் 2 ப்ரோட்டான்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வில் கெட் 3 சிக்னல்ஸ் கிடைக்கும், நமக்கு 3 கிடைக்கும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் 3 புரோட்டான். ஒரு எலக்ட்ரான் 3 புரோட்டான். நான் சொல்கிற சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் சொல்கிறேன். ஸோ புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் த ஐ வேல்யூ ஹாஃப். ஓகே, ஐ வேல்யூ ஹாஃப் இருக்கனால நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் n+1. சரியா? இப்போ ஒரு புரோட்டான்னா 2 சிக்னல் கொடுக்கும், 2 புரோட்டான் இருந்துச்சுன்னா 3 கொடுக்கும், 3 இருந்துச்சுன்னா 4 கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த number of signals. Will get a quadruplet. This is the system. CH3 radical, methyl radical இருக்குல்லையா, அதுக்கு வந்து மொத்தம் 4 சிக்னல் கொடுக்கும். ஓகே, இதுதான் அந்த ஸ்பிளிட்டிங் டயக்ராம். நம்ம இந்த ஸ்பிளிட்டிங் டயக்ராம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்பிளிட்டிங் போடாமல் ஈஸியாக போடலாம். அதுதான் இந்த ஜென்ரலைஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இங்கே வந்து. அதாவது 2ni+1 போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2ni+1. This is the formula. We have to use it to identify the number of hyperfine signals. Okay, இப்போ இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் பார்த்தோம். ப்ரோட்டான் சரியா? ஸோ ப்ரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வேல்யூ ஹாஃப் இருக்கும். ஸோ இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, ஐ வேல்யூ நான் ஹாஃப். ஆக்சுவலாக ஹாஃப் இல்லாமல் நைட்ரஜனை பொறுத்தளவில் ஐ வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஐ வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஹியர். இங்கே தான் நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஹைப்பர்ஃபைன் சிக்னல் என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கேன் கப்புள் வித் நியூக்ளியான். ஓகே, ஒரு நியூக்ளியானோட கப்புள் பண்ணுறது தான். அதனால நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்தர் ஸ்பிளிட்டிங் நடக்கும். சரியா? ஃபர்தர் ஸ்பிளிட்டிங் நடக்கும். இதோட ஜென்ரல் என்ன அப்படின்னா வென் வி ஹேவ் எப்போ ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் இருக்காது அப்படின்னா ஐ வேல்யூ 0 இருக்கும்போது இருக்காது. எந்த பக்கத்தில் எந்த நியூக்ளியான் இருக்கோ அந்த நியூக்ளியானுக்கு ஐ வேல்யூ 0 இருந்துச்சுன்னா என்ன ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் இருக்காது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்க்க போகிறப்ப அதில் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவலன்ட் நியூக்ளியர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வித் நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ ஐ இருக்கும்போது 2ni+1 லைன்ஸ் இருக்கும். 2ni+1 லைன்ஸ். ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. 2ni+1 இருக்கும் லைன்ஸ் இருக்கும். இந்த n இஸ் தி நம்பர் ஆஃப்
nuclei. Okay, I is the nuclear spin value. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கேன் கப்புள் வித் ஒரு நைட்ரஜனோட கப்புள் பண்ணுது. அப்போது நைட்ரஜனுக்கு வந்து ஐ வேல்யூ 1 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் ஐ வேல்யூ வந்து 5 half. ஸோ சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரான் கேன் கப்புள் வித் த மேங்கனீஸ் நியூக்ளியை. ஓகே, அங்கே கப்புள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வில் கெட் 6 லைன் கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா, ஒரே ஒரு மேங்கனீஸ் இருக்குது. ஸோ ஒரு ஐ வேல்யூ வந்து 5 half. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வில் கெட் 6 லைன்ஸ் கிடைக்கும். மொத்தம் 6 லைன் கிடைக்கும் மேங்கனீஸ் 2+க்கு. இது ஜென்ரலைஸ் பண்ணலாம். ஃபார் n ஈக்குவலண்ட் நியூக்ளியை ஆஃப் ஸ்பின் II அண்ட் m ஈக்குவலண்ட் நியூக்ளியை ஆஃப் ஸ்பின் IJ. அதாவது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கைண்ட் ஆஃப் நியூக்ளியை. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியூக்ளியை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா we have to multiply. This is the formula 2nii + 1 × 2nj+1. சரியா? இப்போ சப்போஸ் 3 இருக்குன்னா ijk போட்டுக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணணும். you will get a different நம்ம பின்னால் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா டு ஐடென்டிஃபை த ஹைப்பர்ஃபைன் ஸ்ப்ளிட்டிங். பட் இதுக்கெல்லாம் பேசிக் வந்து என்ன அப்படின்னா நம்ம முன்னால் பார்த்தோம் இல்லையா, எப்படி ஸ்ப்ளிட்டிங் நடக்குது, செலெக்ஷன் ரூல் என்ன, எத்தனை பாசிபிள் டிரான்சிஷன் நடக்கும் அதை சொல்கிறோம் நம்ம. பட் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகும்போது நீங்கள் ஸ்ப்ளிட்டிங்லாம் போட்டு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் அ மார்க். அதாவது ஐடென்டிஃபை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடிக்க முடியாது. பட் நீங்கள் ரெகுலர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் எத்தனை, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ரூல்லாம் சொல்லி நம்ம எத்தனை பாசிபிள் டிரான்சிஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட்டிங் சொல்லணும், நம்பர் ஆஃப் சிக்னல் சொல்லணும். பட் சிஎஸ்ஆரோ கேட்டோ ஜெம்மா வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் இப்போ லாஸ்ட் வீக் காமிச்சேன் நான் அந்த ஸ்லைடை வந்து ஐ வேல்யூ ஃபார் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச நியூக்ளியை என்ன பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு நியூக்ளியைக்கும் ஐ வேல்யூ வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமில் ஐ வேல்யூ கொடுத்துருவாங்க. பட் சம் ஆஃப் தி காமன் அயான்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குன்னா இதுக்கோட ஐ வேல்யூ 0 அப்படிங்கிறத வி ஷுட் நோ, நமக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதுமாரி புரோட்டான் இருக்குது அப்படின்னா half, இது தெரியணும். ஸோ கார்பன் 13 half, இது தெரியணும். அண்ட் தென் F19 இஸ் half. சரியா? ஸோ இது ஒரு சில காமன் அயான்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் அப்படின்னா ஐ வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகே, சரி, பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. ப்ரிடாமினன்ட் இருக்கக்கூடிய அயான்ஸ் கோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமில். ஓகே, ஸோ வி ஹாவ் டு மெமரைஸ், இதை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே ஆகணும். பட் நியூக்ளியர் எம்ஸில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, நியூக்ளியர் ஷெல் மாடலை வச்சு யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் ஐ வேல்யூ. அது வந்து நியூக்ளியர் எம்ஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்கும். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சைக்ளோபென்டாடையீனல் ரேடிக்கல். இப்போது இதில் வந்து ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஐ மீன் ரேடிக்கலில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. வித் த எலக்ட்ரான் இஸ் delocalized. ஓகே, delocalized through the pi system. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா the electron can reside in all the 5 carbon atoms of the cyclopentadiene. Okay, so இங்கே அடுத்த சிஸ்டம் இங்கே இருக்குது. ஸோ இட் கேன் இன்ட்ராக்ட் வித் ஆல் தி 5 கார்பன் ஆட்டம்ஸ். எல்லாத்துக்கும் போய் வரும் delocalization. அதுதான் சரியா? இப்போது இப்படி இருக்கும்போது how many signals we may expect அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது ஆஃப்கோர்ஸ் சைக்ளோபென்டாடைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கார்பன் இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும் கார்பன் 12ஓட ஐ வேல்யூ வந்து என்னது 0. ஓகே, ஸோ இதோட ஐ வேல்யூ வந்து 0 இருக்கிறதுனால கார்பன் என்ன பண்ணாது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணாது. அப்போ யாரோட தான் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புரோட்டான் இருக்கும். இங்கே புரோட்டான், ஸோ ஒவ்வொரு சைக்ளோபென்டாடைன்லையும் ஒரு புரோட்டான் இருக்கும். ஸோ திஸ் புரோட்டான், ஆக்சுவலாக த எலக்ட்ரான் வில் கப்புள் வித் த புரோட்டான். சரியா? ஸோ இங்கே ஒரு புரோட்டான் இருக்கும், தென் வி ஹேவ் அனதர் புரோட்டான் இங்கே. ஸோ லுக் அட் தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஒவ்வொரு இதுலையும் கார்பன்லையும் ஒவ்வொரு புரோட்டான் இருக்கும். ஸோ வி ஹேவ் 5 புரோட்டான்ஸ். பட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே வந்து எலக்ட்ரான் இஸ் delocalized. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக இன்ட்ராக்ட் பண்ணும்.
ஈக்குவலாக இன்ட்ராக்ட் பண்ணும். இப்போது நம்ம யூஷுவல் ஃபார்முலா போய் பார்க்கலாம். இப்போ எஸ் வேல்யூ வந்து என்னது அப்படின்னா ஹாஃப். அஃப்கோர்ஸ் எலக்ட்ரானோட எஸ் வேல்யூ ஹாஃப். ஸோ பாசிபிள் எம்எஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஹாஃப். ஓகே, தென் இப்போ 5 ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கேன் மூவ் டு தி ஆல் தி கார்பன் ஆட்டம்ஸ். ஈக்குவலாக என்ன பண்ணும், மூவ் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், ஈக்குவலாக இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா வி ஹாவ் டு கன்சிடர் திஸ் ஆல் தி எல்லா ப்ரோட்டானுமே ஈக்குவலன்ட் ஞாபகம். ஈக்குவலண்ட், இட் இஸ் நாட் நான் ஈக்குவலண்ட், இட் இஸ் ஈக்குவலண்ட். அப்போ என்ன பண்ணோம், அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்? ஸோ ஈக்குவலண்டாக இருக்கிறதுனால 5 புரோட்டான் இருக்கு. ஸோ டோட்டல் ஸ்பின் வேல்யூ என்னது, நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ 5 ஹாஃப். சரியா, 5 இருக்கு, 5 ஹாஃப்ஸ். ஸோ பாசிபிள் எம்ஐ வேல்யூ சார் இதுதான் நம்ம எப்பவுமே பார்த்தோம். இது எனர்ஜி ஸ்பிளிட்டிங் போடுறதா இருந்தால் இது நமக்கு தேவை. சரியா, சரி. இப்போ தெர் ஆல் 10 பாசிபிள் எனர்ஜி லெவல்ஸ் டியூ டு தி ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங். நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் த சிம்பிள் ஒன். ஸோ 2ni+1 மொத்தம் 5 புரோட்டான் இருக்கு, 5 இருக்கு. ஸோ ஒவ்வொன்றோட ஸ்பின் வேல்யூ ஹாஃப் +1. சரியா, ஸோ வில் கெட் 6 சிக்னல்ஸ். சைக்ளோபென்டாடைன் ராடிக்கலுக்கு வில் கெட் 6 ஹைப்பர்ஃபைன் சிக்னல்ஸ். ஓகே, மொத்தம் 6 கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம், how many signals would they expect for cyclopentadiene radical அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்பர் சிம்பிளாக கேட்குறதா இருந்தால். ஓகே, ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் ரேடிக்கல். ஃபினைல் ரேடிக்கல் C5H5 டாட். ஓகே, ஃபினைல் ரேடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா we have பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் டீலோக்கலைசேஷன் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வில் கெட் சேம் நம்ம எப்பவுமே பார்த்தது மாதிரி இருக்கும். பட் இங்கே டீலோக்கலைசேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? என்ன நிவன் டெல்? இப்போ இங்கே இந்த சிஸ்டத்தில் வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து whether it is localized on the carbon atom அங்கேயே இருக்குமா, இல்லைன்னா டீலோக்கலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா, ஃபினைல் ரேடிக்கலை பொறுத்தளவில் the unpaired electron remains localized. Okay, unpaired electron remains localized on sp2 hybrid orbital. Okay, to give the sigma type orbital. sp2 இருக்கும், ஆக்சுவலாக லோக்கலைஸாக இருக்கும். அப்போது நம்ம இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய அன்பேர்ட் எலக்ட்ரான், ஐ மீன் அந்த ரேடிக்கல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக மூவ் பண்ணி வர முடியாது. ஸோ இட் இஸ் லோக்கலைஸ்ட், இட் இஸ் லோக்கலைஸ்ட். ஓகே, அப்போது இந்த எலக்ட்ரானுக்கு கேன் கப்புள் வித் 5 protons, பட் நாட் ஈக்குவலாக என்ன பண்ணுறது, கப்புள் பண்ண முடியாது. சரியா, ஏன் அப்படின்னா இட் இஸ் லோக்கலைஸ்ட். இந்த இடத்துலையே லோக்கலைஸாக இருக்கிறதுனால இது என்ன பண்ண முடியாது, இதில் பை சிஸ்டத்துக்கு ட்ரூ பை சிஸ்டம் இட் கேனாட் லோக்கலைஸ்ட் லைக் ப்ரீவியஸ் சிஸ்டம். சைக்ளோபென்டாடைன் பார்த்தது மாதிரி இங்கே என்ன முடியாது, மூவ் பண்ணி போக முடியாது. அப்போது இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இந்த 2 புரோட்டானும் சேம் என்விரான்மெண்ட். ஓகே, அடுத்தது இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இந்த 2 புரோட்டானும் சேம் என்விரான்மெண்ட். ஓகே, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இது 2 ஆர்த்தோ, இது 2 மெட்டா, then this one is para அப்படி சொல்லுவாங்க. ஓகே, so how many kinds of proton we have? We have 3 kinds of proton. Okay, 3 kinds of proton இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் தோ the same நியூக்ளியான் proton தான் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால we have 3 kinds of proton. 3 kinds of proton இருந்தால் what is the formula we have to use? ஸோ 2 ஆர்த்தோ, 2 மெட்டா, ஒரு பேரா. இதில் வந்து பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா கப்புள் பண்ணாது. அஃப்கோர்ஸ் கப்புள் பண்ணும், ரொம்ப கம்மியாக கப்புள் பண்ணும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து அந்த அதுக்குரிய பீக் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்காது.
இட் இஸ் பூவர்லி டிஃபைன்ட் ஆர் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ரெண்டு பீக்கும் ப்ரிடாமினாக இருக்கிறதுனால அந்த பீக் என்ன அது வெளியே தெரியாமல் இருக்கும். அப்போ கப்ளிங் வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பூராக கப்பல் பண்ணுறதுனால we are going to omit the para. சரியா? தியரட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 3க்கும் போடலாம். பட் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 2nii plus 1 2nij plus 1. Let us consider I is ortho, J is meta. சரியா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா எந்த ஒமிட் பண்ணிட்டேன், ஐ ஹவ் ஒமிட்டட் த பேரா பொசிஷன் கூடிய ப்ரோட்டான் ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா அது அது என்ன பண்ண முடியும்னா இட் கேனாட் கப்பல், ரொம்ப இல்லைன்னா பூவராக கப்பல் பண்ணும். சரியா? அப்போ வில் கெட் 9 signals. ஸோ 3 multiplied by 3 will get 9 signals. This is called the triplet of triplet. ஓகே. ஸோ ட்ரிப்ளெட் ஆஃப் ட்ரிப்ளெட்னா என்னப்பா, யாராவது சொல்ல முடியுமா? இப்போ ட்ரிப்ளெட் ஆஃப் ட்ரிப்ளெட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா கேன் கப்பல் வித் தீஸ் டூ ஆர்த்தோ ப்ரோட்டான்ஸ். என்ன பண்ணுது, ரொம்ப மோர் ஸ்ட்ராங்லி கப்பிள்ஸ் வித் த எலக்ட்ரான் கேன் கப்பிள் மோர் ஸ்ட்ராங்லி வித் ஆர்த்தோ ப்ரோட்டான்ஸ் கம்பேர்ட் டு தி மெட்டா ப்ரோட்டான். அப்போ என்ன பண்ணும், த எலக்ட்ரான் கேன் கிவ் 3 சிக்னல்ஸ், 3 கொடுக்கும். 1 2 3 3 சிக்னல்ஸ் கொடுக்கும். திஸ் இஸ் ட்ரிப்ளெட். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மெட்டா கப்பிள் பண்ணும். ஸோ இட் வில் கிவ் another 3. ஸோ ஈச் ஒன் வில் கிவ் 3. ஓகே. ஸோ 3 கொடுக்கும். ஸோ இட் வில், ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ட்ரிப்ளெட் ஆஃப் ட்ரிப்ளெட். சரியா? ட்ரிப்ளெட் ஆஃப் ட்ரிப்ளெட். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் ஆனயான். பென்சீன் சிஸ்டத்தில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the electron is delocalized. The electron can couple equally with all the possible protons present in the benzene system. Actually, அப்போ how many signals would you expect? Just apply the 2Na plus 1 formula. நான் சொல்றது என்னப்பா? 7 சிக்னலா சார்? 7. ஓகே. 2Na plus 1 மொத்தம் 6 ப்ரோட்டான்ஸ் இருக்கு. எல்லா ப்ரோட்டானுமே வந்து ஈக்குவலாக என்ன பண்ணும், இன்டராக்ட் பண்ணும். ஓகே. ஸோ பென்சீன் ஆக்சுவலாக இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த பென்சீன் ஆனயான் வில் கெட் பென்சீன் ரியாக்ட் வித் அல்கலி மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கும். இன் பிரசன்ஸ் ஆஃப் PHF வில் கெட் எ பென்சீன் ஆனயான். ஓகே. ஸோ if you use this formula we get 7 signals. What he is telling is correct. Okay. So rendu ena all the electron is delocalized, it can couple with all the protons equally. So 2 into 6 and a half plus 1 is equal to 7 signals. We'll get 7 signals. Okay, for benzene anion. Then tertiary butyl radical, how many signals? அஃப்கோர்ஸ் இதில் இருக்கக்கூடிய கார்பன் என்ன பண்ணாது, கப்புள் பண்ணாது. ஆல் த 3 கார்பன் இட் வில் நாட் கப்புள் வித் த எலக்ட்ரான். ஸோ ஹைப்பர்பன் ஸ்பிளிட்டிங் வந்து கார்பனால இருக்காது, கண்டிப்பாக ப்ரோட்டானால தான் இருக்கும். ஸோ திஸ் கார்பன் கேன் கப்புள் வித் these 3 protons, these 3 and these 3. couple பண்ணா you get 10 signals. Okay, it is 10. So 9 equivalent protons, it can interact with so 2 into 9 into half plus 1, you will get 10 signals. 10 கிடைக்கும் மொத்தம். Tertiary butyl radical. Okay. Then ethyl radical. Ethyl radical, can anyone tell? 12, sir. Very good, 12. So actually 12 எப்படி வந்துச்சு அப்படின்னா, மொத்தம் இங்கே 3 புரோட்டான் இருக்கு, இங்கே 2 புரோட்டான் இருக்கு. இந்த ரெண்டுமே அஃப்கோர்ஸ் இந்த கார்பன் என்விரான்மெண்ட், பட் இது ரெண்டோட என்விரான்மெண்ட் என்ன, கெமிக்கல் என்விரான்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். The electron can reside here and it can interact with these 2 protons and இங்கே 3 இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகே. இப்போ ரெண்டுமே என்னது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால
வில் கெட் நம்ம 2NIJ II ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டில் யார் கப்ளிங் வந்து அதிகமாக பண்ணுவோம் அப்படின்னா மெத்தல் ராடிக்கல் தான் அதிகமாக கப்பல் பண்ணும். மெத்தல் ராடிக்கல் அதிகமாக கப்பல் பண்ணும். ஓகே, ஸோ நமக்கு என்ன சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ கப்ளிங் வந்து அதிகமாக இருக்குது. த எலக்ட்ரான் கேன் கப்பிள்ஸ் with strongly with 3 protons compared to the 2. Yeah, this is the one. So even though unpaired electron is localized on CH2, so இதுக்கு தான் என்ன கப்ளிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு 12 சிக்னல் கொடுக்குது இல்லையா, 12 வந்து எப்படி கிடைக்கும் நமக்கு? ஃபர்ஸ்ட் குவார்டர்ட்டா ஸ்ப்ளிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்ளெட்டா ஸ்ப்ளிட். வெரி குட், வெரி குட். ஸோ how can we say it is a triplet of quadrat? Okay, it is a triplet of quadrat. So 2NIJ plus 1, 2NIJ plus 1, so 3 இருக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 2 கிடைக்கும். We'll get a 12 signals, so we'll get a triplet of quadruplet. Okay, triplet of quadruplet. அப்படின்னு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 சப்போஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா it will give a couple after coupling with 3 protons, it will give a 4 signals. It further split into 3. Okay, so it further split into 3. So this is what it is called a triplet of quadruplet. Okay, so அடுத்த சிஸ்டம் போயிடலாம். methoxy methyl radical. இங்க carbon and oxygen it will not couple. Okay, of course carbon oda I value 0, oxygen oda I value 0. இது இன்டராக்ட் பண்ணாது, கண்டிப்பாக கப்பல் பண்ணாது. அப்போ the hydrogen can couple strongly and it is weakly. ஈவன் தோ நமக்கு ப்ரீவியஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ரடிக்கலாக இருக்குது, பட் இங்கே மீத்தாக்சி எத்தில் ரடிக்கலாக இருக்குது, மீத்தாக்சி மெத்தில் ரடிக்கலாக இருக்குது. இந்த ஆக்சிஜன் உள்ளே வர்றதுனால கப்ளிங் வந்து என்ன ஆகாது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து இதோட தான் கப்பல் பண்ணும் அதிகமாக. இந்த மெத்தில் வந்து மீத்தாக்சி குரூப் இருக்கு இல்லையா, இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணாது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கப்பல் பண்ணாது. ஓகே, ஸோ இந்திய சிஸ்டத்தில் என்ன வரும் அப்படின்னா, கப்ளிங் ஆஃப் திஸ் CH2 ப்ரோட்டான் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோட்டான் என்ன அப்படின்னா அதிகமாக கப்பல் பண்ணும், மீத்தாக்சியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான் வந்து கொஞ்சம் பூராக கப்பல் பண்ணும். அப்போது இங்கே எப்படி சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே அப்படியே அங்கே பார்த்துக்கு அப்படியே ரிவர்ஸாக வரும் நமக்கு. இங்கே குவார்டர்ப்ளட் ஆஃப் ட்ரிப்ளட் வரும். ஓகே, ஸோ 12 சிக்னல்ஸ் தான், பட் குவார்டர்ப்ளட் ஆஃப் ட்ரிப்ளட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்ளட்டாக வரும், 3 சிக்னலாக கிடைக்கும். தென் ஈச் ஒன் வில் ஸ்பிளிட் இன்டு 4. 1 2 3 4, 1 2 3 4. Okay, this is what it is called quadruplet of triplet. அடுத்தது பேரா நைட்ரோபென்சோயேட் டையானையான். இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இங்கே யாரெல்லாம் கப்பல் பண்ணலாம்? ஆக்சுவலாக திஸ் இஸ் அன் EPR ஆக்டிவ் மாலிகுல். அஃப்கோர்ஸ் கார்பன், ஆக்சிஜன் இட் வில் நாட் கப்பல். இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கப்பல் பண்ணாது. ஆல் தீஸ் ஸ்பீசிஸ் வில் நாட் கப்பல். ஓகே, யாரெல்லாம் கப்பல் பண்ணுவா? இங்கே ஆக்சிஜன் கப்பல் பண்ணாது. ஸோ ஆல் த ரிமைனிங் ஹைட்ரஜன், ஆல் தீஸ் வில் கப்பல். ஓகே, அப்போது இதெல்லாம் கப்ளிங் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் பேராநைட்ரோபென்சோயேட் டையானையானில். ஸோ த 2 unpaired electron residing in the LUMO of this organic molecule, and the nuclei which can split the EPR signal are hydrogen to hydrogen A and to hydrogen B. ஸோ மொத்தம் 3 ஸ்பீசிஸ் இவங்கெல்லாம் அனுபவம் கப்பல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ how many possible signals அப்படின்னா we can இதுக்கப்புறம் யார் அதிகமாக கப்பல் பண்ணுவோம்னா அந்த நைட்ரஜன் வில் கப்பிள்ஸ் மோர் ஸ்ட்ராங்லி தென் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தில் யாரு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு predict which set of hydrogen atom show high hyperfine splitting value. So it is confirmed with iteration of one set. So actually நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் போகும். ஓகே, ஸோ நம்ம சிஸ்டத்துக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா how many signals we will get 27 signals கிடைக்கும் நமக்கு. 27.
ஓகே, மொத்தம் 27 சிக்னல்ஸ் கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு நைட்ரஜனுக்கு வந்து ஐ வேல்யூ ஹாஃப் அண்ட் ரைட் போட்டக்கூடாது. ஓகே, நைட்ரஜனுக்கு ஐ வேல்யூ வந்து, ஏன்னா நம்ம ஆர்கானிக் சிஸ்டம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில் ஆல்வேஸ் கன்சிடர் த ப்ரோட்டானை மட்டும்தான் பார்ப்போம். நைட்ரஜனை வந்து ஜஸ்ட் நம்ம அதை வச்சுட்டு ஹாஃப்னு வேல்யூ அங்கே போட்டக்கூடாது. ஓகே, ஸோ நைட்ரஜனுக்கு ஐ வேல்யூ வந்து 1. ஸோ வி ஹவ் டு கீப் இன் மைண்ட். சப்போஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவசரப்பட்டு போட்டுட்டு அந்த ஆன்சர் கொண்டு வந்துடக்கூடாது. ஓகே, சரி, இப்போ வில் கெட் 27 சிக்னல்ஸ் ஃபார் பேரநைட்ரோபென்சோயேட் டையானியம். ரைட், அடுத்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேராபென்சோ செமிக்யூனோன் ரேடிக்கல் அயனியம். இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஹைட்ரோக்வினோன் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஹைட்ரோக்வினோன் பேராபென்சோ குவினோன் சிஸ்டம், குவினோன் ஹைட்ரோக்வினோன் ஃபார்மேஷன். ஈவன் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் இந்த சிஸ்டத்தை வச்சு. ஓகே, இப்போது இபிஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த இன்டர்மீடியேட் விச் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, இந்த ஹைட்ரோக்வினோன்ல இருந்து பேராபென்சோ குவினோன் ஃபார்மேஷனில் இது வந்து இன்டர்மீடியேட். ஸோ இந்த இன்டர்மீடியேட் ஃபார்மேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இபிஆர் சிக்னல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் விச் கேன் இன்ட்ராக்ட் வித் 4 ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். அப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும், இந்த சிஸ்டத்தை எடுத்து பாருங்கள். இட் இஸ் லுக்ஸ் லைக் அ சிமெட்ரிக் ஒன். இங்கே 2 ப்ரோட்டான் இருக்கும், தென் வி ஹவ் another 2 ப்ரோட்டான் here. அதான் இங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் கேன் இன்ட்ராக்ட் வித் 4 ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா இது 2 பக்கமும் ஆக்சிஜன் இருக்குது. திஸ் இஸ் மாலிகுல் இஸ் சிமெட்ரிக் ஒன். ஸோ இட் லுக்ஸ் லைக் they are considering at 4 equivalent protons. Okay, so 4 இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐ வேல்யூ ஹாஃப் வச்சுக்குவோம். எம்ஐ வேல்யூ, these are the possible MI values. There will be 5 possible transitions. Okay, so there will be 5 signals for this system. Okay, so quinone ஹைட்ரோகுயினோன் ரெடாக்ஸ் சிஸ்டத்தில் இபிஆர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சிஸ்டம் இந்த ரெடிக்கல் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அன் இன்டர்மீடியேட். இதை என்ன பண்ணுறாங்க, இபிஆரில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, will get 5 signals. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, நிறைய அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நாப்தலீன் நெகட்டிவ் அயான் ஆர் நாப்தலீன் ஆனயான். ஓகே, நாப்தலீன் நெகட்டிவ் அயான் ஆர் நாப்தலீன் ஆனயான். இதில் வந்து ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஹைட்ரஜனில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நாப்தலீன் வந்து உங்களுக்கு நம்பரிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொசிஷன் 1 4 5 8 இது என்ன பண்ணுறாங்க, ஹெச் ஆல்ஃபா. ஸோ ஹெச் ஆல்ஃபா இது ரெண்டும், தீஸ் 2 ஆர் ஹெச் பீட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ரோட்டான்ஸ் ஆர் சேம் என்விரான்மெண்ட், பீட்டா ப்ரோட்டான்ஸ் ஆர் இந்த சேம் என்விரான்மெண்ட். இதுதான் நாப்தலின் அயனில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ how many signals we can expect? If you apply the 5. சரி, கேட்கலப்பா. 25 signals. Very good. 25 signals we can expect. Hyperfine signals we can expect for naphthalene anion. Okay, very good. So நம்ம splitting diagramலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. If we can recognize the different kinds of environment, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து எத்தனை சிக்னல்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம். So we can get 25 signals for naphthalene anion. Okay. அடுத்தது ஆந்த்ரசீன் ஆனயான். ஆந்த்ரசீன் ஆனயானுக்கு அஃப்கோர்ஸ் த எலக்ட்ரான் இஸ் delocalized. Okay, it can interact with all the protons equally, but இதை வந்து பார்த்தீங்கன்னா the protons are in a different environment. இது ரெண்டும் HA and these 2 are HB. So HA is here, these 2, and HB. So 2 HA, 2 HB and 4 hydrogen differ C. So we have 3 kinds of protons in the anthracene negative ion. 3 kinds of protons இருக்கனால we'll get how many signals கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 75 seconds. 75. Very good, 75. So we'll get 75 signals for anthracene negative ion.
ஓகே. பட் தியரிட்டிக்கலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம், இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் நமக்கு 75 வருமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, என்ன காரணம் நான் உங்களுக்கு பின்னால் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவேன். அதாவது நம்ம இனார்கானிக் ஸ்பீசிஸ்க்கு வந்து கொஞ்சம் இபிஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஹவு மெனி சிக்னல்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது 75 நம்ம இப்போ 75 எதிர்பார்க்குறோம், 75 நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஓகே, திஸ் இஸ் தியரட்டிக்கல் ஒன். ஓகே, சரி. ஸோ திஸ் இஸ் பைரசின் ஆனயான். பைரசின் ஆனயான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா except carbon, we have a nitrogen and hydrogen atoms. The negative ion can interact equally with 2 nitrogen atoms and 4 protons. Okay, அப்போ we have 2 kinds of nuclei. 2 kind of nuclei இருக்கு, hydrogen and then hydrogen atoms. So how many signals we can expect? So 2 nitrogen and 4 protons. That is, sir. 30. Okay. So I value half for proton, I value 1 for nitrogen atom. So we'll get 5. We'll get 25. 30 எப்படி சொன்னீங்கப்பா? We can interact. நைட்ரஜனை பொறுத்தளவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நைட்ரஜனை பொறுத்தளவில் நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நைட்ரஜனுக்கு வந்து 1 மறந்துடவே கூடாது. 25. 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, 4 25. ஸோ 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ 2 நைட்ரஜன் ஆட்டம், 4 ஹைட்ரஜன் ஆட்டம். ஐ வேல்யூ ஆஃப் 25. நைட்ரஜன் வந்து 1. ஸோ எஸ், வெரி குட் 25 பா. So 25 signals for pyrazine anion. Okay. So this is the quintet of quintet. Okay, quintet of quintet 5 × 5 25 இருக்கனால. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஹைப்பர் ஃபைன் சிக்னல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஹைப்பர் ஃபைன் சிக்னல்ஸ். ஸோ சூப்பர் ஹைப்பர் ஃபைன் சிக்னல்ஸ்ங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸஸில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் ஹைப்பர் ஃபைன் சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸஸில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை சூப்பர் ஹைப்பர் ஃபைன் சொல்லுவாங்க. ஐ மீன் காம்ப்ளெக்ஸ்னால் நமக்கு தெரியும், மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகேண்ட் இருக்கும். ஸோ மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் கேன் கப்பல் வித் த லிகேண்ட் நியூக்ளியை. ஸோ அதைத்தான் சொல்கிறது என்னென்னா சூப்பர் ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து சூப்பர் ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் எதனால் வருது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்பிளிட்டிங் பை லிகேண்ட் நியூக்ளியை. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து வி கேன் ஆர்கானிக் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணக்கூடியது பெரும்பாலும். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்ஆர்கானிக் சிஸ்டத்தை பார்க்க போகிறோம். இன்ஆர்கானிக் சிஸ்டத்துக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வி கேன் see the previous year questions பார்க்கலாம், அது along with the answers. ஓகே, if time permits இந்த வீக்கே பார்த்துடலாம், இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும். இப்போது லிகேண்ட் நியூக்ளியை இருக்குது அப்படின்னா இட் கேன் கப்பல். லிகேண்ட் நியூக்ளியில் வந்து ஐ வேல்யூ 4 இருக்கும்போது பார்க்க முடியும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டீலோக்கலைசேஷன் ஆஃப் த மெட்டல் எலக்ட்ரான் இன்டு தி லிகேண்ட் ஆர்பிட்டான். அதனால தான் கிடைக்குது நமக்கு இங்கே. ஸோ சூப்பர் ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் எப்போ, when unpaired electron resides in EG orbital which are directly interacting with ligands. Okay, of course this is for octahedral complexes. Okay, sure. It is less important when the unpaired electron is residing in T2G. ஏன் அப்படின்னா இது என்ன பண்ண டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணாது லிகாண்ட் நியூக்ளியோட. சரி, இப்போது டைரெக்டாக நான் எக்ஸாம்பிள் போயிடுறேன். பிஸ் சாலிசிலால்டிமின் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த காம்ப்ளெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு 4 இயர்ஸ், ஒரு 3-4 இயர்ஸ் மேலே இசிஎஸ்எல் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை நான் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுறேன் நான். இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிகாண்ட் நியூக்ளியை வந்து பிஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, பிஸ் சாலிசிலால்டிமின் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ். இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா அடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஜஸ்ட் யூ ஹவ் டு கம் டு யுவர் மைண்ட். இப்போது
இந்த காப்பரில் வந்து காப்பர் வந்து 2. அப்போ என்ன இருக்குன்னா D9 கான்ஃபிகரேஷன் இருக்கும். D9 கான்ஃபிகரேஷன். ஓகே, D9 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, சரி, இப்போ அந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் யாரோட கப்புள் பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் ஆக்சிஜன் இருக்கு. இந்த பக்கம் ஆக்சிஜனுக்கு I வேல்யூ 0. இப்போ என்ன பண்ணாது, இது கப்புள் பண்ணாது. சரி, அடுத்து பக்கத்தில் யார் இருக்கு அப்படின்னா கார்பன் இருக்கு. அஃப்கோர்ஸ் கார்பனை என்ன பண்ணாது, கப்புள் பண்ணாது. இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காது, ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்காது. அப்போது இந்த ரீஜன்ல இருந்து there is no சூப்பர் ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இந்த பக்கம் வாங்க. அஃப்கோர்ஸ் நைட்ரஜன் அணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I வேல்யூ 1. கண்டிப்பாக என்ன பண்ணும், இது கப்புள் பண்ணும். ஓகே, அடுத்தது நைட்ரஜனுக்கு அடுத்தாப்புல இருக்குது H prime. ஸோ I have designated this proton as H prime. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா H double prime. இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு. அஃப்கோர்ஸ் திஸ் கார்பன் இஸ் having the I value 0. அப்போ என்ன பண்ணாது, இது வந்து கப்புள் பண்ணாது. ஓகே, அப்போ யார் தான் கப்புள் பண்ண முடியும்? ஸோ பியாண்ட் திஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ இந்த ரீஜனில் கண்டிப்பாக புரோட்டான் இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் என்ன பண்ணாது, கப்புள் பண்ணோம். வெரி வீக்லி கப்புள்ஸ் வித் த அன்பேர்ட் எலக்ட்ரான். சரியா, அவ்வளோ ஈஸியாக என்ன அதிகமாக கப்ளிங் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இட் இஸ் வெரி பூவர்லி டிஃபைன். நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. எதால், நம்ம இபிஆர் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போது இந்த 3 ஸ்பீசிஸ், இந்த 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கப்புள் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி நடக்க போகுதுங்கிறது பார்ப்போம். இப்போது காப்பர் 2 இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் D9 சிஸ்டம், ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் அந்த காம்ப்ளெக்ஸில். I வேல்யூ வந்து 3½ ஃபார் காப்பர். நான் அந்த டேபிள்லேயுமே போட்டிருந்தேன். சப்போஸ் மேக்ஸிமம் ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க, ஏன்னா காப்பர் வந்து நம்ம ரேர் சிஸ்டம் இல்லையா, அது கொடுத்துருவாங்க. சரி, இப்போது ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. தி அன்பேர்ட் எலக்ட்ரான் கேன் இன்டராக்ட் ஆர் கப்புள்ஸ் வித் த காப்பர் நியூக்ளியை. காப்பரில் இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கப்புள் பண்ணலாம். ஓகே, அப்போது I வேல்யூ 3½ இருக்கு அப்படின்னா, ஸோ ligand nuclei consider பண்ணாம, this is the hyperfine splitting in copper. So 2Ni காப்பர் கூடிய I value +1. ஸோ 1 ஒரே ஒரு காப்பர் தான், 3½ இருக்கு +1. ஸோ வில் கெட் 4 சிக்னல்ஸ். மொத்தம் 4 சிக்னல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஹைப்பர் ஃபைன் சிக்னல்ஸ். நம்ம சூப்பர் ஹைப்பர் ஃபைன் இன்னும் போல. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, நம்ம அந்த சிஸ்டத்தில் உள்ள இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இதை மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ காப்பரை மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ நைட்ரஜன் இருக்கு, 2 பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ சூப்பர் ஹைப்பர்ஃபைன் எப்போ நடக்கும் அப்படின்னா, கப்ளிங் வித் 2 ஈக்குவலன்ட் ஹைட்ரஜன் வித் I value 1 and 2 equivalent protons. I value ½ H double prime. Okay, 2 equivalent proton, this is H prime. ஸோ இதெல்லாம் கப்புள் பண்ணலாம். கப்புள் பண்ணுனா that will lead to the super hyperfine splitting. ஸோ கேஸ் 1 எடுத்துக்கிறேன் நான். இதுக்கான காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்து 3மே என்ன பண்ணாது, நான் கொண்டு வரலாம் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 2Ni + 1 நைட்ரஜன் டபுள் ப்ரைம். ஸோ வில் கெட் 5 சிக்னல்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 15 சிக்னல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, 15 லைன்ஸ். ஓகே, 15 super hyperfine lines in EPR. This is the case 1. Case 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ஆட்டம், தென் H prime. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வேரியிங் H prime and H double prime, இதை மட்டும் வேரி பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக இப்போ என்ன இருக்குது, நைட்ரஜன் வந்து கப்புள் பண்ணுது. இந்த 2 ஹைட்ரஜனில் யாரோ ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணல, கப்புள் பண்ணலை. சரியா, அப்போது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 2 கேஸ் பார்க்கும்போது we are getting 15 lines. நமக்கு என்ன கிடைக்குது, we are getting 15 lines கிடைக்குது. மொத்தம் 15 கிடைக்குது. இந்த 2 கேஸில் எது கரெக்ட்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்சர்வ்டு EPR ஸ்பெக்ட்ரம் என்ன கொடுக்குது அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் இட் இஸ் கிவிங் 11 சூப்பர் ஹைப்பர்ஃபைன் சிக்னல்ஸ். மொத்தம் 11 கொடுக்குது. இந்த 11 வந்து நம்ம பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா ஓவர்லாப்பிங் ஆஃப் சிக்னல்ஸ் நிறைய நடக்கும்.
இதில் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் வந்து நிறைய நடக்கும். நம்ம எதிர்பார்க்கறது வந்து இத்தனை கிடைக்கும், பட் 15 மேபி ரெடியூஸ்டு டு 11. 15 கிடைக்க வேண்டிய இடத்துல 11 கிடைச்சிருக்கு. அது எதனால அப்படின்னா ஓவர்லாப்பிங் ஆஃப் சிக்னல்ஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 15 இந்த ரெண்டு ஐ மீன் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 இந்த ரெண்டு கேஸ்ல எது கரெக்ட்னு பார்க்கணும். ஐ மீன் ஹெச் டபுள் பிரைமா ஹெச் பிரைமா. ஸோ ஹெச் டபுள் பிரைம்ங்கிறது எதை சொன்னோம் நம்ம? எதுப்பா? நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிறதுக்கு கப்பல் ஆகாது சார். ஓகே, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒன் அமங் த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டஸ் நாட் இன்வால்வ் இன் ஸ்பிளிட்டிங். ஒன்று வந்து இன்வால்வ் ஆகல. அது எப்படி அப்படின்னா, ஸோ நைட்ரஜனோட அட்டாச் இருக்கக்கூடிய புரோட்டான் இருக்கு பார்த்தீங்களா, ஹெச் பிரைம். இது டஸ்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா டியூட்ரேஷன் பண்ணுறாங்க. டியூட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டானோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அதிகமாகிடும். சரியா? அப்போ ஐ வேல்யூ என்ன கண்டிப்பாக மாறும். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா இதை நம்ம அதாவது நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய புரோட்டானை நம்ம டியூட்ரேஷன் பண்ணோம்னா என்ன அப்படின்னா இட் இஸ் டஸ் நாட் ஆல்டர் த இபிஆர் சிக்னல். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய புரோட்டான் ஐ மீன் கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த புரோட்டானை டியூட்ரேஷன் பண்ணுறாங்க. டியூட்ரேஷன் டோப்பிங் பண்ணி பண்ணுறது. அப்படி பண்ணும்போது ஏற்கனவே என்ன ஸ்பெக்ட்ரம் கிடைச்சதோ அப்படியே கிடைக்குது. இன்னொரு டைப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹெச் டபுள் பிரைம் பை மெத்தில் குரூப். அந்த புரோட்டானுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெத்தில் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சரியா? அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இட் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் சூப்பர் ஹைப்பர் ஃபைன் சிக்னல் டு 5. 5 தான் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கேஸில் எந்த கேஸ் வந்து நமக்கு பாசிபிலிட்டி அப்படின்னா கேஸ் 1 இஸ் பாசிபிள், கேஸ் 2 இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஐ மீன் இது நடக்கலை, கேஸ் 2 வந்து நடக்கலை, கேஸ் 1 தான் நடக்குது. ஏன் அப்படின்னா இப்போது இந்த டபுள் ப்ரைம் என்ன பண்ணுறாங்கன்னா மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து மெத்தில் குரூப் போடும்போது என்ன அப்படின்னா கப்ளிங் வந்து ரொம்ப புவராக இருக்கும். சரியா? ஏன்னா கார்பன் டைரெக்டாக அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நாங்கள் ரொம்ப புவராக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சிக்னல் நமக்கு கிடைக்கல, இதுதான் கிடைக்குது, இந்த 5 மட்டும் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிவன் ஸ்ட்ரக்சரில் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கப்பல் பண்ணலை, பட் இது என்ன பண்ணுது கப்பல் பண்ணுது. ஹெச் டபுள் பிரைம் இஸ் கப்ளிங். ஓகே, 3ல் 2 மட்டும் தான் கப்பல் பண்ணுது. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி டியூட்ரேஷன் டோப்பிங் மெத்திலேஷன் பண்ணி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யூ வில் கெட் 4 × 15. 4 × 15 you will get, this is the theoretical one, 60 signals. 60 கிடைக்கும். அது என்ன 4 × 15 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, கார்பன் 4 கொடுக்கும், then each 4 will split into 15, will get 60. This is the theoretical one, but observed is 44 signals கொடுக்கும், 44. ஸோ 4 × 11 44 signals கொடுக்கும். ஓகே, so this is the spectrum observed for bis salicylate amine copper 2 complex. ஸோ இது ஒன்றுக்குள்ள இது வந்து என்னது அப்படின்னா ஒவ்வொன்றும் ஹைப்பர் ஃபைன். ஸோ 1 2 இது வந்து 3 இது 4. ஸோ 4 கொடுக்குது. ஈச் ஒன் ஸ்பிளிட் இன்டு 11. ஓகே, ஸோ 60 வரைக்கும் எடுத்து என்ன கிடைக்குது 44 கிடைக்கும். ஓகே, இது வந்து எங்களோட சிலபஸில் நாங்கள் வந்து இந்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறோம் நாங்கள். அப்போது நீங்கள் சிஎஸ்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். பட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு they have to give the explanation. ஓகே, பட் நீங்கள் இந்த சிஎஸ்ஆர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அந்த கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு பவர்பாயிண்டில் வச்சுருக்கேன், நான் அடுத்து கொஞ்சம் எங்களுக்கு காமிக்கிறேன். மேபி லாஸ்ட் 10 minutes நான் கொஸ்டின்ஸ் எதாவது பார்க்கலாம். இது வந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இது கன்வின்ஸ்டா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா? இந்த சிஸ்டத்தில் இந்த புரோட்டான் இஸ் நாட் கப்ளிங், அவ்வளோதான். அதை கன்ஃபார்ம், அதை வந்து பை டியூட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது திஸ் காப்பர் கேன் கப்பல், இந்த 3 மட்டும் என்ன பண்ணுது கப்பல் பண்ணுது.
காப்பர், நைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் சிஸ்டம் போலாமா? Okay, I'll move. So bis salicylodaxmato copper 2 complex. So bis salicylodaxmato copper 2 complex. இங்க வந்து பாத்தீங்கன்னா காப்பர் D9 சிஸ்டம், ஒரு அன்படல் எலக்ட்ரான் இருக்கு. இது அதே காப்பர் சிஸ்டம் தான். சரியா? சூப்பர் ஹைப்பர்ஃபைன் வந்து இருக்கும். கப்ளிங் வித் 2 ஈக்குவலன்ட் நைட்ரஜன் ஆட்டம்ஸ். 2 equal nitrogen atoms இருக்கு. So this nitrogen it can couple with 2 nitrogen atoms. இதுக்கு 20 லைன்ஸ் கிடைக்கும். அடுத்தது டைக்ளோரிடோ 110 phenolphthalein copper 2 காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D9 சிஸ்டம் தான். ஆக்சுவலாக இபிஆர்ல வந்து காப்பர் பேஸ்ட் சிஸ்டம் நிறைய இருக்கும், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 3.5 இருக்கும். இதில் கிட்ட 4 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே 4 லைன்ஸ் இருக்கும். தென் சூப்பர் ஹைப்பர்ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூ டு நைட்ரஜன் ஆட்டம், நாட் டியூ டு தி குளோரின் ஆட்டம். ஈவன் தோ ஐ வேல்யூ வந்து நான் ஜீரோ இருக்கும், காப்பருக்கு வந்து குளோரின் வந்து கப்பல் பண்ணாது. ஸோ 5 சூப்பர் ஹைப்பர்ஃபைன் சிக்னல்ஸ். ஸோ இதில் கிட்ட 20 EPR சிக்னல்ஸ் கொடுக்கும். இதில் வந்து மொத்தம் 20 சிக்னல் கொடுக்கும் ஃபார் திஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ நோ சூப்பர் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் டியூ டு குளோரின். நல்லா கவனிச்சுக்கோங்க, குளோரினுக்கு வந்து ஐ வேல்யூ வந்து நான் ஜீரோ தான். ஓகே, பட் இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில் கப்ளிங் வந்து ரொம்ப புவராக இருக்கும். அப்போது ரொம்ப புவராக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, the peaks are not defined or very poorly defined. ஓகே, மற்ற சிக்னல்ஸ் வந்து ப்ரிடாமினண்டாக இருக்கும்போது இது வந்து ரொம்ப poorly defined ஆக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் தோ the chlorine is directly attached to the copper. ஓகே, அடுத்த சிஸ்டம் bis biconnidine copper 2 காம்ப்ளெக்ஸ். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ்லேயும் D9 சிஸ்டம் தான், காப்பர் D9 சிஸ்டம், காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ். ஹைப்பர்ஃபைன் வந்து 4 கிடைக்கும். சூப்பர் ஹைப்பர்ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் நைட்ரஜன் ஆட்டம். 4 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இந்த biconnidine ligand it results in 9 super hyperfine signals. So we'll get 36 signals கொடுக்கும், 36 EPR signals for this complex. Okay. Then oxido-vanadium complex. வெனேடியமும் காப்பரும் கிட்டத்தட்ட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா காப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்பட் எலக்ட்ரான் இருக்கும். இதேமாரி வெனேடியம் 4ல வந்து ஒரே ஒரு அன்பட் D1 சிஸ்டம் ஆக்சுவலாக. பட் அங்கே D9 இங்கே D1. ஓகே, ரெண்டும் ஒரே அன்பட் எலக்ட்ரான் தான் இருக்கும். And this is the example for vanadium 4 complex. இதில் வந்து I value of vanadium is 7.5 இருக்கும். And the hyperfine lines we can expect is 8. மொத்தம் 8 கிடைக்கும். ஓகே, ஈவன் தோ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிகாண்ட்ஸ் ஆக்சுவலாக சூப்பர் ஹைப்பர்ஃபைன் வந்து வெனடியம் காம்ப்ளெக்ஸில் இருக்காது. ஈவன் தோ அன்பட் எலக்ட்ரான் 1 இருக்கும்போது. சரியா? நான் உங்களுக்கு அடுத்து நான் கம்பேரிசன் போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஃபைன் சிக்னல்ஸ் மட்டும்தான் இருக்கும். வெனடியத்தோட ஐ வேல்யூ 7.5. ஸோ வில் கெட் 8 சிக்னல்ஸ் ஃபார் தீஸ் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, ஸோ ஆக்சோ வெனடியம் காம்ப்ளெக்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சூப்பர் ஹைப்பர்ஃபைன் சிக்னல்ஸ் வந்து இருக்காது. அண்டு இந்த லெஃப்ட் சைடில் போட்டுக்கிறதா என்னது அப்படின்னா எனர்ஜி லெவல் ஸ்பிளிட்டிங். நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணல ஏற்கனவே, அதே இதுதான் ஸ்பிளிட்டிங் போட்டுருக்காங்க. ஓகே, அண்ட் தீஸ் ஆர் த பாசிபிள் டிரான்சிஷன். 8 டிரான்சிஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பிளிட்டிங் தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியாது. அந்த ஸோ திஸ் இஸ் த கம்பேரிசன் ஆஃப் காப்பர் 2 அண்ட் ஆக்சிடோ வெனடியம் காம்ப்ளெக்ஸ். ஓகே, நான் சொன்னது மாதிரி காப்பர் 2ல வந்து D9 சிஸ்டம் இருக்கும், ஒரு அன்பட் எலக்ட்ரான் இருக்கும். வெனடியத்தில் வந்து என்ன இருக்குன்னா ஒரே D1 எலக்ட்ரான். பட் ஹியர் ஆல்சோ வி ஹேவ் 1 அன்பட் எலக்ட்ரான். ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து என்ன இருக்கும், காப்பரில் வந்து சூப்பர் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்காது, நோ சூப்பர் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் இருக்காது. சரியா? என்ன காரணம்னு பாருங்க, நான் எப்பயும் சொல்லிட்டேன் நான், இந்த அன்பட் எலக்ட்ரான் இஸ் ரிசைடிங் இன் EG ஆர்பிட்டல் வந்து இருக்கும் அது வந்து. ஓகே, பட் இங்கே வந்து என்ன இருக்காது, இங்கே வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் தி DXY ஆர்பிட்டல். ஸோ இது டஸ் நாட் இன்ட்ராக்ட் டைரக்ட்லி வித் லிகாண்ட் ஆட்டம். அஃப்கோர்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து லிகாண்ட் நியூக்ளியோட டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சூப்பர் ஹைப்பர்ஃபைன் கப்ளிங் இஸ் வெரி ஹை அண்ட் ஹியர் இட் இஸ் வெரி லோ. ஓகே, and another difference is quadrupole moment is very low for copper 2 complexes.
and quadrupole moment is very high for copper vanadium complexes. Okay, இதுதான் வந்து வெனடியம் காம்ப்ளெக்ஸுக்கும் காப்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ வெனடியம் காம்ப்ளெக்ஸில் வந்து சூப்பர் ஹைப்பர் ஸ்பிளிட்டிங் ஏன் இருக்காது அப்படின்னா the electrons are located in the T2D set of orbitals. Okay. Okay, அடுத்த எக்ஸாம்பிள் the nature of linkage. Okay, எப்படி மேபி we can predict the structure of the complex. இது நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து கார்பனைல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக் ட்ரைநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ். The paramagnetic trinuclear complex. In the complex, we can predict the structure. More than 3 species இருக்கு. I value of cobalt is 7.5. I value of carbon is 0. Selenium is again 0. Oxygen is 0. So look at the complex. இங்க வந்து cobalt மட்டும்தான் என்னது? I value non-zero. I value non-zero. All the others are having I value 0. எல்லாத்துக்கும் 0 இருக்கும். Okay. ஸோ மொத்தம் 3 கோபால்ட் ஆட்டம் இருக்கு. ஸோ கேஸ் 1 என்ன அப்படின்னா we can consider the 3 cobalt are in same environment. ஒரே என்வரான்மெண்ட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் நமக்கு? ஸோ 2Na+1 ஃபார்முலா போடுறோம். 2 × 3 கோபால்ட் ஆட்டம். ஸோ 3 கோபால்ட் I value 7.5 + 1 will get 22 hyperfine signals. எப்போ மூணுமே சேம், அதாவது all the 3 cobalt atoms are in the same environment. Okay, then case 2, 2 cobalt in identical same environment, one is in a different environment. சரியா? so ரெண்டு ஒரே environment and another one is different. இப்படி இருக்கும்போது we have to apply this formula. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். so 2Ni cobalt வந்து case 1, then case B. ரெண்டாவது டூ டைப்ஸ் இருக்குல்ல, A டைப் அண்ட் B டைப். இப்படி இருக்கும்போது 2 கோபால்ட் 7.5, 1 கோபால்ட் 7.5. ஸோ இஃப் யூ புட் வில் கெட் 120 ஹைப்பர்ஃபைன் சிக்னல் கிடைக்கும் நமக்கு, 120 ஹைப்பர்ஃபைன் சிக்னல்ஸ். ஓகே, தென் கேஸ் 3, மூணாவது ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது வில் கெட் 512 ஹைப்பர்ஃபைன் சிக்னல்ஸ். மொத்தம் 512 சிக்னல்ஸ் கிடைக்கும். இது வந்து தியரட்டிக்கல் கன்சிடரேஷன். சரியா? 3 என்ன பண்ணுறோம், தியரட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 டைப் இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக we have received 22 hyperfine signals கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the one unpaired electron is delocalized over 3 cobalt equally. ஈக்குவலாக என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணுது. சரியா? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிள் ஸ்ட்ரக்சர்? திஸ் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோபால்ட். ஸோ லுக் அட் தி கோபால்ட், இட் இஸ் இந்த சேம் என்விரான்மெண்ட்டாக இருக்கா? நியர்பை பாருங்க, ஆல் தி கோபால்ட் இஸ் ஹேவிங் 3 கார்பனைல்ஸ். மூணுலேயுமே கார்பனைல்ஸ் எத்தனை இருக்கு? 3 கார்பனைல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுலேயும் 3 இருக்கு. ஸோ ஒவ்வொரு கோபால்ட்டுக்கும் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் இருக்கு. தென் ஈச் கோபால்ட் இஸ் அசோசியேட்டட் வித் செலினியம். இங்கே செலினியம் இருக்கு, இங்கே செலினியம் இருக்கு, இங்கே செலினியம் இருக்கு. ஸோ ஆல் த 3 கோபால்ட் சென்டர்ஸ் ஆர் கெமிக்கலி சேம் என்விரான்மெண்ட். ஸோ தட் இஸ் வை வி ஆர் கெட்டிங் 22 சிக்னல்ஸ் ஃபார் திஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அடுத்தது the nature of linkage between இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we can call it as என்ன டைப் ஆஃப் linkage பாத வந்து can anyone tell? Peroxo linkage. Okay, Peroxo linkage. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம்? another possibility is superoxo சொல்லலாம். சூப்பராக்சோ. ஓகே, என்ன டைப் ஆஃப் லிங்கேஜ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு, இந்த காம்ப்ளெக்ஸில் கோபால்ட்டுக்கு வந்து 7.5 நம்ம இப்போ தான் பார்த்தோம். நைட்ரஜனுக்கு 1 இருக்குது. அண்ட் அனதர் வேறு யார் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் இஸ் டைரக்ட்லி கோஆர்டினேட்டட். அதுக்கு வந்து ஐவல் என்னது 0. சரியா? அஃப்கோர்ஸ் கோபால்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்குது.
தென் இந்த நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து கப்புள் பண்ணாதுங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி கோபால்ட் சென்டர். ஓகே, ஸோ கேஸ் 1. ஸோ இங்கேயே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். என்ன கன்சிடர் பண்ணுறோம்? ரெண்டு கோபால்ட் இருக்குது. ரெண்டு கோபால்ட்டும் என்னவா இருக்குது? 3+ ஸ்டேட் இருக்குது. 3+ ஸ்டேட் T2G6 and this is a low spin complex. Okay, so T2G6 which is connected through superoxide. So bridging bearing an unpaired electron. ரெண்டு கோபால்ட் இருக்கு. T2G6 3+ ஸ்டேட்ல இருக்கு. So what is the overall oxidation number? This 5+. மொத்தம் 5 இருக்கா? இப்போ ரெண்டு கோபால்ட் இருக்கு. ஸோ +6 ஒரு சூப்பர் ஆக்சைடு வந்துருச்சுன்னா it is having -1. So totally the +5 oxidation number is present. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டு கோபால்ட்டுமே 3+ ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, அப்போ இபிஆர் ஆக்டிவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் தி சூப்பர் ஆக்சைடு ஸ்பீசிஸ் இங்க இருக்கிறதுனால தான். இது வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன். தென் அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ஸ்பிளிட்டிங் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆக்சிஜன்ல எலக்ட்ரான் இருந்தாலுமே ஆக்சிஜனோட ஐ வேல்யூ 0. அப்போ என்ன ஆகாது? ஸ்பிளிட்டிங் நடக்காது. ஸோ இஃப் த கோபால்ட் கப்புள் பண்ணுது அப்படின்னா வில் கெட் ரெண்டு கோபால்ட் இருக்கு, 7.5 ஹை வேல்யூ. ஸோ வில் கெட் 15 லைன்ஸ் நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 15 லைன்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு, 15 லைன்ஸ். தென் கேஸ் 2. இந்த ரெண்டுல ஒரு கோபால்ட் 3+ ஸ்டேட்ல இருக்கு, ஒன்று 4+ ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இப்போ ஸோ we have a peroxide linkage. Peroxide ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இப்போ டோட்டல் ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க, 7. கோபால்ட் மேலே வந்து +7 இருக்கும். தென் பெராக்சைடில் வந்து -2 இருக்கும். ஸோ வில் கெட் +5 த ஓவரால் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இப்படி இருக்கும்போது how many signals we can expect அப்படின்னா கோபால்ட் இஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் கோபால்ட் 4+னா 8 லைன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். சரியா, அதர் கோபால்ட் சென்டர் நம்ம ஃபர்தர் ஸ்ப்ளிட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் ஆக்சுவல் ஸ்பெக்ட்ரம் என்ன பண்ணுது அப்படின்னா 15 லைன்ஸ் கொடுக்குது. 15 லைன்ஸ் கொடுக்குது. ஓகே, 15 லைன்ஸ் கொடுக்கறதுனால இந்த கோபால்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்சைடு லிங்கேஜ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் த நேச்சர் ஆஃப் லிங்கேஜ் இஸ் சூப்பர் ஆக்சைடு, நாட் தி பெராக்சைடு. அது பெராக்சைடு இல்லை, சூப்பர் ஆக்சைடாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த இபிஆர் ஸ்பெக்ட்ரம் தான். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா க்ரமர்ஸ் ரூல் ஆஃப் டீஜெனரசி. க்ரமர்ஸ் ரூல் ஆஃப் டீஜெனரசி இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால ஸ்ப்ளிட்டிங் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் வந்து ஐ வேல்யூ நான்-0 இருக்கும்போது ஸ்ப்ளிட்டிங் நடக்குது. தட் இஸ் சூப்பர் ஹைப்பர்ஃபைன் ஸ்ப்ளிட்டிங். சரியா, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஸ்ப்ளிட்டிங். தென் ஹைப்பர்ஃபைன் நடக்கிறதுனால ஸ்ப்ளிட்டிங் நடக்குது. சூப்பர் ஹைப்பர்ஃபைனில் ஸ்ப்ளிட்டிங் நடக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜீரோ ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். ஜீரோ ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் ஒரு சில மாலிகுல்ஸில் ஒரு சில காம்ப்ளெக்ஸஸில் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு தி காம்ப்ளெக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஜீரோ ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் ஒன்று பார்ப்போம் நம்ம இப்போ. ஓகே, அந்த ஜீரோ ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் வில் ஆல்சோ ஸ்ப்ளிட் த நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணும் ஃபர்தராக. சரியா, அதை சொல்கிறது தான் அந்த க்ரமர்ஸ் ரூல் ஆஃப் டீஜெனரசி. இந்த க்ரமர்ஸ் ரூல் என்ன சொல்லுது? இன்னொரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் என்ன பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்காதுன்னா பார்க்கலாம் லாஸ்ட் 10 மினிட்ஸ். ஓகே, ஸோ ஜீரோ ஃபீல்டு அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு. ஓகே, the crystal field removes the spin degeneracy of 2 or more unpaired electrons due to the electrostatic interaction. ரெண்டுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? the crystal field which split the degeneracy. ஓகே, அதை பற்றி சொல்கிறது தான் அந்த க்ரமர்ஸ் ரூல். ஸோ ரூல் என்ன சொல்கிறது அப்படின்னா when the species contain an odd number of unpaired electrons the energy level remains doubly degenerate. ஓகே,
அடுத்தது when the species contain an even number of unpaired electrons, zero field removes the spin degeneracy of the energy level. What is ஆக்சுவலாக இது ஏதோ நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும், நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். பட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா க்ரம்மர் வந்து ஒரு ரூல் மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ஸ்பின் வேல்யூ? Can anyone tell? Odd number of electrons இருக்கும்போது the total spin value is in a half integrals இருக்கும், half integrals. Okay, but even number of electrons இருக்கும்போது what is the spin value? integral spin values இருக்கும். இங்கே half integrals இருக்கும், integrals இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து all the electronic spin states are doubly degenerate. plus or minus இப்போ 3/2 ன்னு வச்சுக்கோங்க. what are the possible mi values? plus or minus 3/2 plus or minus half சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா plus or minus 3/2 வந்து என்ன இருக்கும்? doubly degenerate. plus or minus half doubly degenerate. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஈவன் நம்பர் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? 0 plus or minus 1. இப்போ 1 இருக்குன்னா 0 plus or minus 1 போடுவோம். ஓகே, அப்போ இங்கே plus or minus 1 மட்டும் தான் என்ன இருக்கும்? டபுள் டிஜெனரேட். பட் 0 என்னவா இருக்கும்? டபுள் டிஜெனரேட்டாக இருக்காது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பார் அவங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பின்னால் கொஞ்சம் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ வாட் இஸ் ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்? ஸோ ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வந்து எப்போ இருக்காது? ஐ மீன் திஸ் இஸ் த நோ ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா the removal of degeneration the resultant spin state is not at all possible. ஓகே, no zero field splitting. அடுத்தது weak zero field splitting. weak zero field splitting, so it removal of degeneracy of the resultant spin state is possible. So energy difference between the resultant spin state which is d, which is less than the operating frequency. அடுத்தது strong zero field. இந்த zero fieldலயே we have two kinds, weak zero field and strong zero field. சரியா? இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்த்த உடனே கண்டிப்பாக புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு பின்னால் அடுத்த ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு வீக் ஜீரோ ஃபீல்டு இருந்தால் என்ன நடக்கும், ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு இருந்தால் ஸ்பிளிட்டிங் வந்து எப்படி நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் ஸ்பின் டிஜெனரசி எப்போ நடக்கும்? when we have a applied magnetic field if one unpaired electron, the zero field if greater than one unpaired electron. சரியா? ரிமூவல் ஆஃப் ஸ்பின் டிஜெனரசி இஸ் பாசிபிள் when the applied magnetic field ஒன்றா இருக்கும்போது நடக்கும், ஜீரோ ஃபீல்டு இருக்கும்போது என்ன பண்ணால் நடக்கும். சரியா? ஸோ இதில் வந்து ஆட் எலக்ட்ரான் கிரமஸ் டிஜெனரசி, ஈவன் எலக்ட்ரான் ரிமூவல் ஆஃப் டிஜெனரசி. ஓகே, ரைட். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் D2 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். D2 கான்ஃபிகரேஷன்னா வாட் இஸ் த ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டுமே அன்பேர்டாக இருக்குது. அப்போ வாட் இஸ் ஸ்பின் வேல்யூ? ஸ்பின் வேல்யூ ஐ மீன் S வேல்யூ இஸ் 1. S value is 1. What are the possible MS values? These are the possible MS values. 0 plus or minus 1. Okay, 0 plus or minus 1. So in the absence of zero field splitting actually zero field splitting அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? அது எப்போ வரும்னு உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். நான் எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் என்ன நடக்கு, அதாவது நோ ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ஏரியா. இது வந்து நோ ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் என்ன இருக்கும்? இந்த எனர்ஜி லெவலும் ஐ மீன் ஜீரோவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றும் என்னவா இருக்கும்? ஒரே எனர்ஜி தான் இருக்கும், ஒரே எனர்ஜி. ஸோ when you are applying the magnetic field என்ன ஆகும்? it is further split. இது ஃபர்தராக ஸ்பிளிட் ஆகுது. சரியா? the zero remains the same. ஓகே, அதாவது ஜீரோ இஸ் unaffected with the magnetic field. ஓகே, -1 is aligned with the field and this is aligned against the field. So -1 decrease of energy, +1 increase of energy. இதை நம்ம பார்த்துருப்போம் அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது. சரியா? ஸோ இதுதான் நடக்குது நோ ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இருக்கும்போது, ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இல்லாதப்ப. சரியா? அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஹைப்பர் ஃபைன் சிக்னல்ஸ் பார்த்தோம், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. நம்ம வந்து ஹைப்பர் ஃபைனை பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை. ஓகே, ஹைப்பர் ஃபைன் இல்லாமல் ஒரு பேராமீட்டர் இருக்குது, தட் இஸ் ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணும்.
ஓகே, இப்போ வீக் ஜீரோ ஃபீல்டு இருக்கும்போது வீக் ஜீரோ ஃபீல்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். when this is that when we have a zero field splitting. ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கு பார்த்தீங்களா, இதோட எனர்ஜி லெவல் ஆகுதுன்னா கொஞ்சம் கூடிடுது, எனர்ஜி லெவல் ஆகுதுன்னா கூடிடுது. சரியா? ஸோ without applying any magnetic field, the electronic spin states are split into two different ரெண்டா பிரியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு டீன்னு பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்கா இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்? டிங்கிறது என்னது? த ரிசல்டன்ட் ஸ்பின் ஸ்டேட், அதாவது எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிசல்டன்ட் ஸ்பின் ஸ்டேட் அண்ட் ஹெச்னி இஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். இப்போது இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் விதவுட் அப்ளை த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாமல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எனர்ஜி லெவல் ஸ்பிளிட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? தீஸ் லெவல்ஸ் ஆர் ஸ்பிளிட்டிங். சரியா? இப்போது here I have given h nu operating frequency. நான் ரெண்டு பாசிபிள் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா d is less than the operating frequency போட்டிருப்பாங்க. ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னா வேற ஒன்றும் கிடையாது, எவ்வளவு மைக்ரோவேவ் ரேடியேஷன் இஸ் ரெக்வயர்ட் டு எக்ஸைட் தி எலக்ட்ரான் ஃப்ரம் 0 to +1, அவ்வளோதான். ஓகே, ஐ மீன் த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெசல்டன்ட் ஸ்பின் ஸ்டேட் எதுனா இருக்குது, கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு தி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அடுத்தது ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இருக்கு பாருங்க. ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். இப்போ அந்த ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அண்ட் திஸ் இஸ் விதவுட் எனி ஃபீல்ட். சரியா? அண்ட் திஸ் இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு. ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ், ஐ மீன் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிசல்டன்ட் ஸ்பின் ஸ்டேட்ஸ் ஆர் ஹை, ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரீஜன் வந்து இருக்கும், டி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது என்ன ஆகும்? இட் இஸ் ஸ்பிளிட்டிங் லைக் திஸ், இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி டிரான்சிஷன் விச் இஸ் அலவுட். இந்த ஒரு டிரான்சிஷன் வந்து அலவுட். ஓகே, நீங்கள் செலெக்ஷன் ரூல் போட்டு பாருங்க, எம்எஸ் வேல்யூ டெல்டா எம்எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு பார்த்துருப்போம் நம்ம ஏற்கனவே. செலெக்ஷன் ரூல் ஃபார் ஆக்சுவலாக திஸ் இஸ் ஃபைன் சிக்னல், ஃபைன். ஓகே, ஹைப்பர் ஃபைன் கிடையாது. ஹைப்பர் ஃபைனுக்கு வந்து எம்ஐஐ வச்சு சொல்லுவோம், எம்ஐ வேல்யூஸ். இங்கே வந்து எம்எஸ் வச்சு சொல்கிறோம் நம்ம. அப்போது இங்கே ஒரே ஒரு டிரான்சிஷன் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ கிரமர் வந்து இதுதான் சொல்லுவார். ஆக்சுவலாக ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்கை வச்சு நம்ம நினைக்கிற மாதிரி இபிஆர் வந்து அவ்வளோ ஈஸியாக டிரான்சிஷன் நிறைய நம்ம கேரக்டர்ஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் என்ன பண்ணும்? இது வந்து முக்கியமாக காம்ப்ளெக்ஸ் இதில் வந்து இது நடக்கும். ஓகே, காம்ப்ளெக்ஸ் இதில் வந்து நோ ஜீரோ ஃபீல்டு, பிக் ஜீரோ ஃபீல்டு, ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு. ஓகே, நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு தி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் இருக்கும், வீக் ஜீரோ ஃபீல்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இல்லைன்னா we can move to the next. ஜீரோ ஃபீல்டு டைரக்டா நடக்குமா இல்ல within within the molecule நடக்குமா சார்? within the molecule தான் நடக்கும். நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன் எந்த மாலிகுல்ஸ்க்கெல்லாம் வந்து எந்த காம்ப்ளெக்ஸஸ்க்கெல்லாம் வந்து வீக் ஜீரோ ஃபீல்டு இருக்கும், எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு இருக்கும். we can easily tell, சொல்லலாம் நம்ம ஈஸியாக. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு டிரான்சிஷன் போட்டிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடும் இது கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் லுக் அட் தி டிரான்சிஷன், இங்கே வந்து -1 to 0 போட்டிருக்கேன், 0 to -1 போட்டிருக்கேன். ஸோ ஹியர் ஐ ஹவ் கிவன் ஒன்லி ஒன் டிரான்சிஷன். ஸோ இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் zero field splitting, we'll be able to get it to only one signal கொடுத்துருக்கேன். even though we have two kinds of transition. ஏன் அப்படின்னா ரெண்டோட எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? ஒன்று போல இருக்கும். ஸோ இது ரெண்டும் எனர்ஜி டிஃபரன்ஸ் ஒன்று போல இருக்கிறதுனால we will get only one signal because of overlapping of signals. Okay, weak zero field இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. weak zero field இருக்கும்போது we will get two possible transitions, -1 to 0
0 to -1. Okay, this is the selection rule, delta ms plus or minus 1. Okay, plus or minus 1. And இங்கே will be able to get 2 signals. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், ரெண்டோட எனர்ஜி டிஃபரன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால will get 2 signals in the case of weak zero field. ஸ்ட்ராங் ஜீரோ field இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா will get no signals. சிக்னல்ஸ் இருக்காது. ஓகே, பிகாஸ் the operating frequency is very less compared to the energy difference. இங்கே அதிகமாக ஸ்பிளிட் பண்ணதுனால இந்த அதாவது மைக்ரோவேவ் ரேடியேஷனால என்ன பண்ண முடியும்னா இந்த எக்ஸைட்டேஷன் பண்ண முடியாது, எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போது ஸ்ட்ராங் ஜீரோ field இருக்கும்போது we may not able to get a signal கிடைக்காது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு பார்த்தோம், நம்ம ஈவன் நம்பர் எலக்ட்ரான்ஸ்க்கு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லுக் அட் த ஸ்பிளிட்டிங், கிரமர்ஸ் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது டீஜெனரசி வில் பி ரிமூவ்டு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ அது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன். நான் இப்போ இது 0 இருக்கு, இது வந்து சிங்கிள் எனர்ஜி லெவல் சிங்கிளாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் டபிள்யூ டிஜெனரேட். ஓகே, இப்போ நீங்கள் ஜீரோ field ஸ்பிளிட்டிங் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு எனர்ஜி லெவல் மட்டும்தான் இருக்கும், அதாவது எம்எஸ் வேல்யூ 0, இது எம்எஸ் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ லுக் அட் தி இது ஆக்சுவலாக இது வந்து டபிள்யூ டிஜெனரேட், பட் திஸ் இஸ் இட் இஸ் சிங்கிள் ஒன். இது என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த டிஜெனரசி வில் பி ரிமூவ்னு சொல்லி வராங்க வந்து. ஓகே, ரொம்ப ஒன்றும் இதே இது நீங்கள் ஹாஃப் அன் ஹவர்ஸ் போனால் என்ன ஆகும். இப்போ லுக் அட் திஸ் ஒன், இங்கே பாருங்க, இதை வந்து D3 சிஸ்டத்துக்கு போட்டுருங்க. ஆக்சுவலாக D3 ஆல் த 3 எலக்ட்ரான்ஸ், we have 3 unpaired electrons. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எஸ் வேல்யூ டோட்டல் ஸ்பின் வேல்யூ வந்து 3 இருக்கும், 3 half இருக்கும். ஸோ பாசிபிள் எம்எஸ் வேல்யூஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 half ப்ளஸ் ஆர் மைனஸ் half. ஸோ இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீரோ field ஸ்பிளிட்டிங் இது வந்து ஓகே. ஸோ இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வீக் ஜீரோ field we have a plus or minus half plus or minus 3 half. இப்போ இந்த ஹாஃப் ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது ஆல் தி எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டபிள்யூ டிஜெனரேட். இப்போ ரெண்டு டிஜெனரேட்டா இருக்கா. இப்போ we have if you have a D5 என்ன இருக்கும், D5 என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 half ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 half இருக்கும். எல்லா எனர்ஜி லெவல்ஸ் என்ன இருக்கும், டபிள்யூ டிஜெனரேட்டா இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, பட் ஈவன் நம்பர்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து என்ன இருக்கும், 0 இருக்கும். ஓகே, அதுதான் அவர் தான் சொல்லியிருப்பார், வேற கிடையாது. சரி, இப்போ D3 சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்லி 1 சிக்னல் in the absence of zero field. In the presence of weak zero field, we will get 3 signals. And here we are getting only one signal. So even number of electrons இருக்கும்போது strong zero field no signal, but odd number of electron இருக்கும்போது we are getting only one signal, ஒன்று மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணியிருக்கேன் நான். இங்கே வந்து ஜென்ரலைஸ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம், ஜீரோ ஃபீல்டு இல்லாதப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், இஃப் தெர் இஸ் நோ ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் we will get only one signal for odd and even number of electrons. நான் ஒன்னு சொல்றது என்ன சிக்னல் அப்படின்னா it is fine signal. Okay, so in the presence of magnetic field only we are talking. ஹைப்பர்ஃபைனை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஓகே, ஸோ in the presence of weak zero field you will get the n number of signals. எத்தனை நம்பர் ஆஃப் unpaired electrons இருக்கோ that many number of signals we will get. ஸ்ட்ராங் ஜீரோ field இருக்கும்போது ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா நோ சிக்னல், ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்லி ஒன்று மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ வீக் ஜீரோ field எதனால வருது அப்படின்னா இட் இஸ் டியூ டு secondary spin orbit coupling. Orbital contribution from the excited state and the spin contribution from the ground state. இந்த excited and ground state சொல்றது வேற ஒன்றும் கிடையாது. சப்போஸ் நம்ம ஆக்டைடல் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை நம்ம T2G இது சொல்லுவோம் இல்லையா, T2G and EG. So T2G is in the ground state, EG in the excited state. That's all. If you are talking about tetrahedral complex, E and T2, that's all. So E is in the ground state, T2 in the excited state.
ஸோ excited state, I mean orbital contribution from excited state, I mean orbital magnetic momentum, spin contribution from the ground state. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஜீரோ ஃபீல்டு இருக்கும். அடுத்தது ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு எப்போ இருக்கும் அப்படின்னா இட் இஸ் டியூ டு பிரைமரி ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங். பிரைமரி ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங்னா ஸ்பின் அண்ட் ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி கிரவுண்ட் ஸ்டேட், ரெண்டுமே கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ரெண்டுமே கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும்போது என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இருக்கும். சரியா? ஸோ ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங்கில் வரக்கூடியது தான் என்னது அப்படின்னா இந்த வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டு. ஜீரோ ஃபீல்டுங்கிறது இதனால தான் வருது, ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங்னால தான் வருது. This is all existing in the complexes. Okay, இது வந்து I have given the possibility D1 ல இருந்து D9 வரைக்கும் உள்ள சிஸ்டம் இது ஆக்சுவலாக வந்து. ஸோ D1 to D9 கொடுத்துருக்குறேன். ஸோ up to 3 there is no possibility for low spin high spin, and D8 and D9 there is no possibility for low spin and high spin. In the system we have a possibility for low spin and high spin complex, low spin complex, and this is in the octahedral field. In the parentheses I have given the number of unpaired electrons. So ஒவ்வொன்றையும் எத்தனை unpaired electron இருக்குங்கிறத போட்டுக்கிறேன். Then no zero field இருந்துச்சுன்னா கண்ணை மூடி என்ன பண்ணலாம், we can put 1 except this system. இங்கே மட்டும் சிக்னல்ஸ் எதுவும் கொடுக்காது. நான் சிக்னல்னு சொல்கிறது ஃபைன் சிக்னல்ஸ். நான் இதை தெளிவாக போட்டிருக்கிறேன். இட் இஸ் ஃபைன் சிக்னல்ஸ், நாட் ஹைப்பர் ஃபைன் ஆர் நோ சூப்பர் ஹைப்பர் ஃபைன். அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஒன்லி ஃபைன் சிக்னல்ஸ் மட்டும் தான் நான் பேசுகிறேன். வீக் ஜீரோ ஃபீல்டை பொறுத்தளவில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை சிக்னல்ஸ். ஸ்ட்ராங் ஜீரோ ஃபீல்டை பொறுத்தளவில் ஆடு நம்பராக இருந்துச்சுன்னா 1, ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 0. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அதை டீகான்ஃபிகரேஷன் கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் என்ன டீகான்ஃபிகரேஷன் இருக்குன்னு நீ தான் ஐடென்டிஃபை பண்ணணும். வெதர் இட் இஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் நம்ம தான் பார்க்கணும். பார்த்துட்டு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை ஃபைன் சிக்னல்ஸ் கொடுக்குங்கிறத சொல்லணும். ஓகே, so zero field splitting in the presence of octahedral field. Octahedral field. சரியா? இதில் D6 low spin மட்டும் exception. இதில் வந்து no signal at all, which is EPR silent. ஓகே, இது வந்து டெட்ராஹெட்ரல் ஃபீல்டுன்னு போட்டிருக்கேன். டெட்ராஹெட்ரல் ஃபீல்டுக்கு அஃப்கோர்ஸ் we cannot tell the high spin low spin நம்ம சொல்ல முடியாது. பட் தியரட்டிக்கலாக நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் தியரட்டிக்கலி பாசிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் போட்டிருக்கிறேங்க நான். ஓகே, ஸோ இங்கே வந்து D4 கான்ஃபிகரேஷன் வந்து EPR சைலண்டாக இருக்கும். இஃப் ஆல் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி E4 E டேர்மில் இருக்கும்போது. ஓகே, ஸோ நான் அப்போ காமிச்ச காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு CSR கொஸ்டின். ஃபார் complex A, neutration of NH protons, this is the complex. For complex A, neutration of NH protons does not alter the EPR spectrum. The number of hyperfine lines expected in EPR actually spectrum of A. As well, I value of copper is given. I value of copper is given, but the I value of hydrogen is not given. I value of proton is not given. So நமக்கு ஃபெமிலியர் சிஸ்டத்துக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு how many signals, how many hyperfine lines கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. they have not mentioned it as a super hyperfine சொல்லல. ஆக்சுவலாக நம்ம சூப்பர் ஹைப்பர்ஃபைன் பார்த்தோம். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹைப்பர்ஃபைன் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எத்தனை சிக்னல்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியூட்ரேஷன் ஆஃப் NH proton does not alter the EPR spectrum. sir. 20. ஓகே, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையாங்க. ஆக்சுவலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்பன் பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மெத்திலேஷன் பண்ணி விட்டாங்க. மெத்திலேஷன் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து என்ன பண்ணாது, இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ப்ரோட்டான் இஸ் டஸ் நாட் ஆல்டர் த டியூட்ரேஷன் பண்ணியிருப்போம் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. சரியா? ஸோ
ஆக்சுவலாக 20 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இதில் ஹைட்ரஜனை மட்டும் கன்சிடர் பண்ணணும், அவ்வளோதான். ஹைட்ரஜனை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ காப்பர் அதுக்குரிய நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ், தென் நைட்ரஜன் அதுக்குரியது. ஸோ 2ni+1 2nij+1 போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது, how many hyperfine lines in EPR spectrum are shown by Mn2? I value of manganese 55 is 5.5. சிக்ஸ். ஓகே, ஒரே ஒரு மேங்கனீஸ் தான் இருக்கு. ஸோ 2ni+1. ஓகே, 2ni+1 will get 6. வெரி குட். அடுத்தது, which of the following will not show EPR spectrum? இது ஆக்சுவலாக ஆக்சிஜன், எத்தில் ராடிக்கல், நைட்ரஜன், copper 2+. N2 sir. Very good, N2. Of course, oxygen is paramagnetic. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். This is methyl radical, hydrogen. Then the number of hyperfine lines present in the EPR spectrum of one electron reduced product of this complex நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஐவலி கொடுத்துருக்குறாங்க. How many lines? மற்ற 3 கோபால்ட் இருக்கு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் 7.5. ஸோ ஆன்சர் இஸ் 22 ஆக்சுவலாக. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, then how many EPR lines are observed if an unpaired electron is present closed to two non-equivalent protons and placed in a magnetic field? So non-equivalent தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. Non-equivalent protons, two non-equivalent protons. 4. Okay, you get 4. Very good. 2ni+, ஏன்னா ரெண்டுன்னா 2ni+1 போடணும். அதாவது 2 into 1 into half plus 1. ஓகே, ஸோ வில் கெட் 2 into 2 வரும். ஸோ இது ஒன்று இருக்கும், இன்னொன்று இதே மாதிரி போடணும். ஸோ வில் கெட் 2 into 2 வில் கெட் 4. வெரி குட். ஸோ அடுத்தது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரெசென்ட் இன் த EPR spectrum of the compounds ethyl radical, methyl radical and benzene anion respectively is? Option D sir. Option D. Very good. Option D, sir. Very good, very good. So D is the correct answer. அடுத்தது, what will be the EPR frequency in the magnetic field of 25,000 Gauss G and beta is given? ஃப்ரீக்வன்சி கேட்டுக்கிறாங்க. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இனிஷியல் நடத்தும் போது நான் உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன். ஞாபகம் இருக்க ஒரு ஃபார்முலா, திஸ் ஃபார்முலா 2.86 × 10⁻10 per second per Tesla. If you just apply the value, நீங்கள் 25,000 அப்ளை பண்ணால் will get the answer. will get 60,000 MHz கிடைக்கும் உங்களுக்கு. 60,000 MHz. ஓகே, அடுத்தது, the electron spin resonance is an example of Stark effect. Russell-Sanders effect. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இருக்கு இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணனால அது Russell-Sanders effect சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது, which of the following molecules show EPR resonance? B sir. Very good. Oxygen மட்டும் தான் கொடுக்கும். Then EPR spectrum of a free radical containing nuclei with non-zero nuclear spin is obtained from the following selection rules கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ரூல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். டெல்டா எம்எஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. B. டெல்டா எம். ஓகே, ஆன்சர் பி. வெரி குட். டெல்டா எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, டெல்டா எம்ஐ இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? நம்ம இது வந்து ஆக்சுவலாக ஃபைன் சிக்னலில் பேசுவோம். and this is we will talk when we are going for hyperfine. Hyperfine டிஸ்கஸ் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
Okay. What is the spin of the following nuclei? I think it's 3 half நினைக்கிறேன். Yes, 3 half. 3/2. 3 half. 3/2. Okay, okay. 3 half. எல்லாத்துக்குமே 3 half தான் இருக்கும். The Bohr magnetron is a unit of dash and it is nearly dash times the nuclear magnetron. B. B. Magnetic moment of electron, it is 1850 times the nuclear magnetron. Very good. B. The EPS spectrum of copper 2 plus has 4 hyperfine lines. I value of copper is. Actually, sir. ஓகே, நம்ம இப்போ பார்த்தனால நம்ம ஈஸியாக சொல்லிடுவீங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது தெரியாத சிஸ்டத்தை கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ் தி ஃபார்முலா 2ni plus 1 is equal to number of hyperfine lines. Okay, number of hyperfine lines. Here they have given 4. 4 கொடுத்துருக்குறாங்க. ஒரு காப்பர் இங்கே 1 போட்டுக்கலாம். So instead of n, we'll put 1. So we don't know I value. So if you solve this equation, we'll get the I value. Okay. இது தெரிஞ்ச சிஸ்டம், தெரியாத சிஸ்டம் கேட்டால் just apply this formula. So a radical containing N14 with hyperfine constant 1.6, actually ஒரு ப்ராப்ளம் இது. இதோட EPR ஸ்பெக்ட்ரமில் எக்ஸிபிட் ப்ராப்ளமாக இருக்காது. Sir. What is the purpose of giving that constant? That's purpose illa actually. Just look at the radical containing N14 with hyperfine constant and 2 equivalent protons. Okay, proton வந்து அதாவது ஒரு நைட்ரஜன் இருக்கு, 2 equivalent proton இருக்கு. Okay, so if you apply the 2ni I plus 1 to nij plus 1. Is that அது? It's 9. Okay, எப்படி வந்துச்சு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நைட்ரஜனுக்கு வந்து 1 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஸோ வில் கெட் இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. தென் 2 ப்ரோட்டான் இருக்கு, அப்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஹாஃப். ஐ வேல்யூ ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஹாஃப் ப்ளஸ் 1. ஸோ வில் கெட் 3. ஸோ 3 இன்ட்டு 3 வில் கெட் 9 lines. ஓகே, இந்த வேல்யூஸ் கொடுத்தது வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணத்தான். சரியா, இந்த ஹைப்பர்ஃபைன் கான்ஸ்டன்ட் கொடுத்தது உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்க தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ், இதுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, the number of hyperfine slit lines observed in the ESR spectrum of CSD radical. 4. Very good. So ஆக்சுவலாக whenever the அதாவது ப்ரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ப்ரோட்டானோட ஐ வேல்யூ வந்து ஹாஃப். ஐ வேல்யூ வந்து ஹாஃப். ஸோ எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ ப்ளஸ் 1, n plus 1. ஓகே, ஸோ வில் கெட் 4. For given magnetic field, the ratio of frequency for an electron to that for a proton is. ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி யாருக்கு அதிகமாக இருக்கும், எலக்ட்ரானுக்கா புரோட்டானுக்கா? ஆக்சுவலாக இபிஆருக்கு வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ஜிகா ஹெட்ஸ். ஓகே, புரோட்டான் என்எம்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் மெகா ஹெட்ஸ். ஸோ புரோட்டானுக்கு வந்து அதிகம், எலக்ட்ரானுக்கு வந்து அதிகமாக இருக்கும், புரோட்டானுக்கு கம்மியாக இருக்கும் ஃப்ரீக்வன்சி. What is the ratio? Is A. Okay. I don't think it's A. It's CS. ஏன் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். நீங்கள் இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 1236 டைம்ஸ் வந்து. Yes, sir. So what is the wavelength range of the transition radiation used in EPS spectroscopy? It is microwave. Okay, this is a unknown question now. Direct question is now. So EPR is the resonant absorption of microwave radiation by paramagnetic system in the presence of. Actually, this is magnetic field. Sorry, magnetic field.
So what causes the splitting of energy levels in the magnetic field? Zeeman effect. Zeeman effect. Very good. Zeeman effect. So EPR spectroscopy is a direct and a definitive technique for detection and the quantification of the following. Both A and B. Sir. Both A and B. Very good. The region of electromagnetic spectrum employed in the ESS spectroscopy is microwave. Their question is 2011 கேட்டது actually. And the value of G and the number of signals observed for the reference standard diphenyl pictyl hydrazine in the solid state ESS spectrum are இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆக்சுவலாக இட்ஸ் ஏ வரும். இட்ஸ் 2.0036 and 1 ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கும். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டைஃபினைல் பிக்டில் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் யூஸ்டு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இன் தி இபிஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். தென் இட்ஸ் ஐ வேல்யூ இஸ் வெரி க்ளோஸ் டு தி ஃப்ரீ எலக்ட்ரான். இதோட ஐ வேல்யூ 2.0036. ஐ வேல்யூ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் 2.0023. 2.0023 is the I value of free electron. Okay. அடுத்தது இந்த EPR spectrum of tetragonal copper 2 complex when G parallel is greater than G perpendicular which is greater than G of electron. The unpaired electron resides in the orbital. Dx square minus y square. Dx minus y squared. Okay. Very good. This is a 2011. So இதை நம்ம எப்பயே பார்த்துருக்கோம். நம்ம வந்து G parallel வந்து அதிகமாக இருக்கும். சாரி, இந்த அந்த பவர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிஸ்டம் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஆல்ரெடி. சரியா? அடுத்தது the total number of fine and hyperfine EPR lines expected for octahedral high spin manganese 2 complex are respectively fine and hyperfine. 5 and 30, sir. 5 and 30. Okay, very good. The number of CSR 2012, the number of lines expected for a high resolution EPR spectrum of the species, the copper ethylene diamine complex is இது நியூக்ளியஸ் ஸ்பின்ல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க இல்லை இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நியூக்ளியஸ் ஸ்பின் ஆஃப் காப்பர் இஸ் given, ஹைட்ரஜன் இஸ் given. நம்பர் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ethylene diamine 36, sir. very good, 36. This is the structure of this complex. Okay, நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஹைட்ரஜன் இருக்கனால ஹைட்ரஜன் அப்ளை பண்ணி பார்க்கணும். For tetragonally distorted chromium 3 complex, zero field splitting results in the following number of Cremers doublets. Cremers doublets கேட்குறாங்க. 2, sir. Very good, it's 2. What are they? Actually, chromium வந்து D3 configuration இருக்கும். ஸோ 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 3 half, ஸோ 2 டபுளெட் இருக்கும். They are asking doublets மட்டும் தான் கேட்குறாங்க. How many doublets you can expect? Okay, 2. The number of lines in the ESS spectrum of CD3, I value of D வந்து பார்த்தீங்கன்னா 1. ஆமாம், D வந்து 1. This is applied to Ni plus 1. 7. Very good, 7. The reduced form of a metal ion M in a complex is NMR active. On oxidation gives an EPR signal with a G parallel 2.2, G parallel 2.2. Mass by spectroscopy cannot characterize the metal complex. The M is actually இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா NMR கேட்டுக்கிறாங்க, EPR கொண்டு வந்துருக்குறாங்க, மாஸ் பயரும் கொண்டு வந்துருக்குறாங்க. மாஸ் பயர் will discuss later. Copper, sir. Yes, it's copper. Very good. How many lines are expected in the ESS spectrum of benzene anion radical? இது வந்து கேட் 99ல கேட்டிருக்காங்க. ப்ளஸ் பென்சின் anion 7. சரியா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது கேட் 2001. In comparison to the frequency of the EPR transition, the NMR transition frequency is much higher, much lower, almost the same, none of these.
Much higher. Higher. Very good. I'm sorry. Frequency கேட்டுக்கிறாங்க. Frequency of EPR transition, the NMR transition frequencies. NMR தான் கேட்டுக்கிறாங்க actually. Lower. Okay, the NMR transition frequency is lower than EPR. So question understanding ரொம்ப நமக்கு கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். Okay. Resonant frequencies of EPR and NMR are respectively in the spectral region. இது வந்து easy and that question தான் microwave and radio frequency.